வணக்கம். இன்றைக்கி சிதம்பரம் கோயிலில் கொடுக்குற கொத்ஸு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்ஸுக்கு வறுத்து அரைச்சி பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 4 காஞ்ச மிளகாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தண்ணி இல்லாமல் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளித்து பர்பிள் கலரு கத்திரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா போட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு லெமன் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதை விட்டுடலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு கல் உப்பு போட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற அந்த பொடியும் இதோடு கலந்துட்டு கடைசியாக இறக்கும்போது 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்தோன்னா சூப்பரான அட்டகாசமான புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்த சிதம்பரம் கொத்ஸு ரெடி ஆகிடுச்சு. இது சீரக சம்பா ரைஸோடு இந்த கொத்ஸு கொடுப்பாங்க பிரசாதமாக. ரொம்ப அமிர்தமாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். பொங்கலுக்கு சுட சுட சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமாக இருக்கும். இந்த அளவு கெட்டியாக இருக்கும். இது என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.